வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் வியூ சேனல். நான் அந்த சேனல் ஆரம்பித்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டேன்னா 1 மாதம் முடிஞ்சிச்சு. இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டனா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸும் வரல, சப்ஸ்கிரைபர்ஸும் வரல. இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டனா ஒரு 10 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. வியூஸ்னு பார்த்துக்கிட்டனா நார்மலாக வந்து பார்த்துக்கிட்டனா 10 கூட தாண்டல. ஒரே ஒரு வீடியோ மட்டும் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம இந்த மௌனராகம் படத்தை பற்றி பேசினோம் பார்த்தீங்களா, அது மட்டும் வந்து பார்த்துக்கிட்டனா 52 வியூஸ் போயிருக்கு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே வந்து பார்த்துக்கிட்டனா பெருசாக வியூஸ் வரல. இனி அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாளாக கண்டென்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் பார்த்துக்கிட்டனா நான் பார்த்த படங்களை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் இப்படி கிடையாது. நம்ம கண்டென்ட் கொடுக்கக்கூடிய டாப்பிக்கான பிக் பாஸ் 8 அது வந்து நேற்று லான்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு 105 நாள் வருமா, 105 நாளும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு தோன்றதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் அது அனைத்துமே என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டுமே தவிர வேறு யாரையும் புண்படுத்தப்படும் நோக்கில் பேசப்படாது. எனக்கு தோன்றதை மட்டும் நான் பேச போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. நேற்றுக்கு சீசன் ஆரம்பிச்சிச்சு. போன சீசன் மாதிரி இந்த சீசன் வந்து பார்த்துக்கிட்டனா பெருசாலாம் வந்து பார்த்தேன் எதிர்பார்ப்பு இல்லை. காரணம் நம்ம ஆண்டவர் கமலஹாசன் சார் வந்து பார்த்துக்கிட்டா அந்த சீசன் விலகிட்டா அப்படி. ஏன்னா அவர் போன சீசனில் வாங்கின அடி அப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா நம்ம பிரதீப் ரங்கநாதனை வச்சு வந்து பார்த்தா செஞ்சு அனுப்பிட்டாங்க. அவர் அனுப்பினாலும் பார்த்தா செஞ்சு அனுப்பிவிட்டாங்க அவரை. அதனால் உங்கள் பொங்க சோறும் போதும் உங்கள் புளியோதரையும் போகணும் மனுஷன் கிளம்பிட்டா அப்படி ஆண்டவர். அதுக்கு பிறகு தான் நம்ம விஜய் சேதுபதி புதுசாக போட்டிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகே வந்து பார்த்துக்கிட்டா அவரோட தாடியும் மீசையும் தான். ஆனால் அவரை மொத்தமாக வலிச்சு எடுத்துகிட்டு புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி அனுப்பியிருந்தாங்க. ஆண்டவரே, இப்போ தெரியுது உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆண்டவரே. உங்களோட அந்த ரைமிங்கான டைமிங்லாம் பார்த்துக்கிட்டா நிறைய மிஸ் பண்ணுறோம். பட் ஒரு சீசனை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கிட்டா விஜய் சேதுபதி சொல்ல முடியாது. சாரி ஒரு ஷோ வச்சு சொல்ல முடியாது. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது விஜய் சேதுபதி மேலே. பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. அவர் ஆரம்பித்த உடனே நேராக போய் வீட்டை சுற்றி பார்க்க அப்படின்ட்டு நேராக வீட்டை சுற்றி பார்க்க போயிட்டா அப்படி. போன உடனே நம்ம பிக் பாஸ் பேச ஆரம்பித்தா அப்படி. நான் உங்களோட முழு பேரை சொல்லி பேசவா, இல்லை எனக்கும் மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி சேதுன்னு மட்டும் கூப்பிடவான்னு கேட்டதுக்கு நீங்கள் சேதுனே கூப்பிடுங்க, என் பேரை சொல்லி கூப்பிட்டா சீசனே முடிஞ்சு பேருண்டு பங்கமாக கலாச்சி விட்டா அப்படி மனுஷன். அங்கேருந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படி. தெரிஞ்சு போச்சு. இதுலேருந்தே பார்த்துக்கிட்டனா மனுஷன் எதுவாக இருந்தாலும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பேசுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வீட்டை சுற்றி பார்த்துட்டு வந்து நம்ம முதல் ஆள் நம்ம ரவீந்தர், ஃபேட்மேன் ரவீந்தர், அவரை வந்து பார்த்துக்கிட்டேன் இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்படி. அவர் வந்து பார்த்துக்கிட்டனா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சீசன் வந்து பார்த்துக்கிட்டனா அவரே வந்து பார்த்துக்கிட்டனா ரிவ்யூ பண்ணியிருக்கா அப்படி. பட் ஃபஸ்ட்டு டைம் அவரே வந்து பார்த்துக்கிட்டனா அந்த சீசன்களை போகிறதுனால நான் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். என்னை எத்தனை பேர் ரிவ்யூ பண்ண போகிறாங்களோ தெரில. ஆனால் என்னோடய ரிவ்யூ வந்து பார்த்துக்கிட்டனா உண்மையாக இருக்கும். அதே மாதிரி ரிவ்யூ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா அப்படி. என்ன ஒன்றே அவரோட ஒய்ஃப்லாம் பார்த்துக்கிட்டனா ஒரு எந்த வேலையும் செய்ய மாட்டா அப்படி. போய் எப்படி உச்சம் இருக்க போகிறாரு தெரில அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. கவலைப்படாதீங்க, அவரால் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பிக் பாஸுங்கிறது ஒரு ஓடி ஆடி கூடிய விளையாட்டு சேனல், விளையாட்டு. அதை வந்து பார்த்துக்கிட்டனா சார்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் செஞ்சார்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா அவருக்கு என்னோடய பாராட்டுகள். பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சஞ்சனா, இவங்க நம்ம மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு வந்து பார்த்துக்கிட்டனா மகளாக நடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் மகாராஜா படத்தில் பார்த்ததுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காரணம் அவங்களுக்கு வயசு வந்து பார்த்துக்கிட்டனா 21 அப்படின்னாங்க. எனக்கு மகாராஜா படத்தை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டா அந்தளவுக்கு தெரியல. இங்கே கேட்கும்போது தான் தெரிஞ்சு அவங்களுக்கு 21 வயசு அப்படின்னு. எனிவே நல்லா இருக்கட்டும். விஜய் சேதுபதி சொல்லி தான் அனுப்பினா அப்படி. நீ என்னை சார்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம், சேதுன்னு கூப்பிடலாம், விஜய்னு கூப்பிடலாம். ஆனால் மட்டமாக விளாண்டுட்டு வந்தீங்கன்னா நான் அவனை வண்டியாக கேட்பேன்னு சொல்லி தான் அனுப்பினா அப்படி. அதே மாதிரி அவங்களும் பார்த்தா நல்லபடியாக விளையாடுன்னு சொல்லி தான் போயிருக்காங்க. பார்ப்போம். அடுத்தது தர்ஷா குப்தா. பேரை கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்தா ஒரு எனர்ஜெட்டிக் வருது பார்த்தீங்களா. ஏன்னா அவங்க பண்ண வேலைகள் அப்படி. கண்டிப்பாக அவங்களை பற்றி தெரியாத ஆளுங்களும் இருக்க முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், கொரோனா காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா அதிகமாக கை கொடுத்தது யூடியூப்பு ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு சில பேரோட புகைப்படங்கள், அதுவும் தரிசிக்கக்கூடிய புகைப்படங்கள் தான். இந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் பொழுதே ஓடி இருக்குது. அது எப்படிங்க உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க சொன்ன உடனே நம்ம விஜய் வந்து பார்த்தா நக்கலாக சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தா சொன்னால் அப்படி எப்படி வச்சு எங்களுக்கு தெரியுங்க, அதே வேலையை வெளியே பார்க்காம தனிப்பட்ட நல்லபடி விளையாடுங்க சொல்லி அனுப்பினா அப்படி. நல்லது, சந்தோஷம்.
அடுத்தது நம்ம சத்யா, 4வது கண்டஸ்டன்ட் நம்ம சத்யாவை போனால் அப்படி. அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம 2வது சீசன் நினைக்கிறேன். 2வது சீசனில் சத்யான்னு ஒருத்தவங்க போனாங்க. அவங்களோட ரம்யான்னு ஒருத்தவங்க போனாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அவர். ஏங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ரம்யா போனாங்க, இப்போ சத்யா போயிருக்கா அப்படி. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டா அவங்களோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயசு 8, பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு வரும்போது நீங்கள் பையனை அனுப்பிவிடுங்க. குடும்பங்கள் கொண்டாடும் வெட்டிங்கிற மாதிரி குடும்பங்கள் கொண்டாடும் பிக் பாஸ் அப்படிங்கிறது உங்கள் குடும்பமே போன மாதிரி ஆகிப்போருங்க. கண்டிப்பாக அனுப்பிவிடுங்க, தேவைப்படும். அடுத்தது நம்ம ஆர்ஜே ஆனந்தி, இவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா புக்கு நிறையா படிப்பாங்களாமா. போன சீசன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம செல்லதுரையா செல்லப்பாவா ஏதோ ஒரு பேர் வந்தார், அவர் ஒரு வயசான ஐயா வந்தால் அப்படி. அவர் மாதிரி இவங்க நிறைய புக் படிப்பாங்களாமா. ஆனால் அவங்க பேசி முடிச்சதுக்கு கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய டிக்ஷனரிக்குள்ளே போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா படுத்து தூங்கிச்சு அந்த மாதிரி தான் தெரிஞ்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேசுனாங்க. பார்ப்போம் அவங்க எந்த அளவுக்கு விளையாடுறாங்கன்னு. அடுத்தது நம்ம தீபக், இவர் நம்ம விஜய் டிவியோட ப்ராடக்ட் தாங்க, வேறு யாரும் இல்லை. விஜய் டிவியில் நிறைய நடிச்சிருக்கா அப்படி. இவர் வந்து பார்த்துக்கிட்டா விஜய் சேதுபதியோட ஃபேனுன்னு சொல்லுவேன் எதிர்பார்த்தா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தா விஜய் சேதுபதி சொல்லிட்டா அப்படி. நான் வந்து பார்த்துக்கிட்டேன் உங்களோட ஃபேனு, நீங்கள் ஹோஸ்ட்டாக ட்ரை பண்ணுற நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்ட இதுக்கு வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டேன் ஹோஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அப்படி. இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனுக்கு விஜய் சேதுபதி சொல்ல அவசியம் கிடையாது. ஆனால் சொல்லியிருக்காருன்னா அவரோட பெருந்தன்மையான இடத்த காட்டுது. எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அவர் விஜய் சேதுபதி எளிமையானவர், யதார்த்தமானவர் அப்படின்னு தெளிவாக தெரியுது. அடுத்தது நம்ம எதிர்பார்க்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச சுனிதா, CWC குக் வித் கோமாளி சுனிதா. அவங்க நார்மலாகவே தமிழ் பேச மாட்டாங்க, இதில் உள்ளே போயிருக்காங்க. பார்ப்போம் அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்தது ஜெஃப்ரி, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கானா பாடகர், ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வந்திருக்காராமா. உள்ளே போயிருக்காரு. அவரோட ஏழ்மையை வந்து பார்த்துக்கிட்டனா காட்டாமல், அவரோட ஏழ்மையை வந்து பார்த்துக்கிட்டனா விளையாட்டில் காட்டினார்னா கண்டிப்பாக அவர் வின் பண்ண வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஸ்டோரி சொன்னால் அப்படி, அவங்க அம்மா பற்றி ஸ்டோரி சொன்னால் அப்படி. அந்த ஸ்டோரி கேட்டுட்டு நம்ம விஜய் சேதுபதி நம்ம தேம்பி எழுதிட்டு பிரேக் விட்டு போயிட்டா அப்படி. அவரோட ஸ்டோரி பார்த்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி தாக்கியிருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வெளியே போயிட்டா அப்படி, பிரேக் விட்டு போயிருக்கா அப்படி. ஜெஃப்ரி, உங்களை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். போன சீசன்லாம் ஒருத்தர் காணாப்படம் ஒருத்தர் வந்தால் அப்படி. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டனா விளையாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க, நான் நம்புகிறேன். பார்ப்போம். அடுத்தது நம்ம கவுண்டம்பாளையம் ரஞ்சித், இவர் வரும்போதே வந்து பார்த்துக்கிட்டனா குறுகி நடந்தா அப்படி. ஏன்னா நம்ம உள்ளே வரதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் சேதுபதி சார் கேட்ட கேள்வி அப்படி, உங்களையும் அந்த பாண்டிய நாடு ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டேன், பாண்டிய நாடு கிடையாது பாண்டவர் பூமி, இந்த மாதிரி படத்தெல்லாம் உங்களை வந்து பார்த்துக்கிட்டேன் நாங்கள் யதார்த்தமாக நடித்தோம், யதார்த்தமாக பார்த்தோம். ஆனால் இப்போ நீங்கள் கவுண்டம்பாளையம் ஒரு படத்தை வந்து பார்த்து எடுத்தீங்களே, அது ஏன் எடுத்தீங்க, எதுக்காண்டி எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்துக்கிட்டனா தெரியாமல் எடுத்தேன்னு சொல்லி சமாளித்தா அப்படி. அந்த ரஞ்சித் உண்மையானவர், இந்த ரஞ்சித் உண்மையானவர் கிடையாது, அந்த ரஞ்சித் உண்மையானவர், இந்த ரஞ்சித் உண்மையானவர் கிடையாது. என்னோடய கோவத்தை வந்து பார்த்துக்கிட்டேன், நான் வந்து பார்த்துக்கிட்டேன் இது பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா அப்படி. பார்ப்போம் எந்தளவுக்கு பண்ணுறாருன்னு. சொல்ல மறந்துட்டேன், ஒரு 6 பேர் உள்ளே போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டா நம்ம பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை திறக்கலை. 6 பேர் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா வீட்டை திறந்து போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு திறந்து விட்டா அப்படி. 6 பேரும் போயிட்டு வீட்டை சுற்றி பார்த்து வந்ததுக்கப்புறம் உட்கார சொல்லி, வீடு பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா, என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டார். தனிப்பட்ட முறை எல்லாம் சொன்னாங்க. கிச்சன் நல்லா இருக்குது, பாத்ரூம் நல்லா இருக்குது, பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் நல்லா இருக்குது, அந்த பிங்க் பெட்ரூம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அங்கே தான் வந்து பார்த்தா மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. இந்த பெட்ரூம் யாருக்கு வேணும்னு கேட்டா அப்படி மனுஷன், பிங்க் பெட்ரூம் யாருக்கு வேணும், இந்த பெட்ரூம் யாருக்கு வேணும்னு கேட்டா அப்படி. அதில் வந்து பார்த்துக்கிட்டா முதல் நாளே பார்த்துக்கலாம் லைட்டாக வந்து பார்த்தா புகைய ஆரம்பிச்சிருச்சு. நீங்களாம் பேசி முடிவெடுக்கிற மாதிரி தெரியல, சொன்னால் எல்லோரும் வெளியே வந்துடுங்க அப்படி மறுபடியும் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி விட்டா அப்படி. வெளியே உட்காந்து மறுபடியும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா பவித்ரா ஜனனி ஒருத்தவங்க 10வது கண்டஸ்ட் தான் வந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நார்மலாக விஜய் டிவி பாட்டு தான் போல் ஜென்ரலாக பேசிட்டு அனுப்பி விட்டார். 11வது வந்து பார்த்துக்கிட்டோன்னா சௌந்தர்யா நஞ்சுடன், இவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம போன சீசனில் விஷ்ணுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா, மிச்சர் விஷ்ணு, அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இது அவரே வந்து சொல்லியிருக்கா அப்படி. போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க தெரியும். ஏன்னா அந்த மிச்சர் விஷ்ணுன்னு சொல்கிற காரணம் வந்து பார்த்தா அவர் அந்தளவுக்கு வந்து பார்த்தா அப்படியே இருந்தால் அப்படி மனுஷன். அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாமா, கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகி தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் என்ன ஒன்றே உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அவங்களோட மிகப்பெரிய மைனஸ் நினைக்கிறது அவங்க வாய்ஸ் ஆனாமா. ஏங்க ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டா வாய்ஸ் வந்து பார்த்துக்கிட்டா
அப்படி தான் இருக்கும். உங்களோட வாய்ஸை நீங்களே குறைய நினைக்காதீங்க. நமக்கு பெஸ்ட்டு நம்ம தான். நம்ம முதல்ல பெஸ்ட்டு நம்பணுங்க. ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் உங்களுக்கு குறைய நினைக்காதீங்க. நீங்கள் பெஸ்ட்டு நம்புங்க. அடுத்தது நம்ம அருண் பிரசாத் கிடையாதுங்க. இவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆக்டர் அருண் பிரசாத், நடிப்பு வரக்கன அருண் பிரசாத் சொன்னால் தான் நமக்கு வந்து தெரியும். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியல் நடிச்சிருக்கா. அப்படி முக்கிய குறிப்பு, போன சீசனில் டைட்டில் வின்னர் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மிக மிக நெருக்கமான க்ளோஸ் ஃப்ரெண்டாமா. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து தப்புகள் தட்டி கேட்பார்னு உங்களுக்கே தெரியும். இவரை வச்சு கொஞ்சம் கண்டென்ட் வரும்னு நினைக்கிறேன். தப்புகளை அர்ச்சனா மாதிரி தட்டி கேட்பீங்கன்னு நான் நம்புகிறோம். உங்கள் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது மிஸ்டர் அருண் பிரசாத். மிச்சம் சாப்பிடாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். பார்ப்போம். அடுத்தது தர்சிகா. இவங்க வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு சில நாடகம் நடிச்சிருப்பாங்க போல். அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காதனால மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டனா நான் இதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்தது விஷால். இவரும் வந்து பார்த்துக்கிட்டனா குக்கு வித் கோமாளியோட ப்ராடக்ட் தான். இவரை பற்றி நம்ம பெருசாக சொல்லணும் அவசியம் கிடையாது. அடுத்தது அன்சிதா. இவங்களும் வந்து பார்த்துக்கிட்டனா குக்கு வித் கோமாளியாக வந்தவங்க. செல்லம்மாக நாடகம் நடிச்சிருப்பாங்க போல். இவங்களும் புதுசாக வந்திருக்காங்க. அடுத்தது ஆர்னாவ். மிகப்பெரிய இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயர். 16வது ஆளாக வந்த ஆர்னாவ் வந்து பார்த்துக்கிட்டா மிகப்பெரிய இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயராக வருவார்னு நான் பெருசாக நம்புகிறேன். இவரை கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆளாகவும் மாறுவார் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்த அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்துக்கிட்டனா கோபத்தை கிளப்பி விட்டா. அப்படி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டனா பல சோதனைகளை கடந்திருப்பீங்களே, உங்களோட சோதனைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இவர் ஆங்கராகவும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டாக வாக்கிட்டா. அப்படி தனக்கு விஜய் சேதுபதி பார்த்துக்கிட்டனா நான் உங்களுக்கு சொல்லணுமா வைக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா நக்கலாக கேட்குறா. அப்படி அது கூட போய் தத்தியாக இருக்கா அப்படி மனுஷன். இவர் என்னான்னு சொல்கிறதுதான் தெரியல எனக்கு. பட் ஆனால் இவரால் நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறது நான் இந்த இடத்த சொல்லிக்க ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக கிடைக்கும். ஆர்னாவ் உங்கள்கிட்ட நான் பெருசாக எதிர்பார்க்குறேங்க. கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதே மாதிரி நியூஸ் சொல்ல மாட்டேன். நம்ம சுஜிதாவும் ஜெஃப்ரியும் உள்ளே போனாங்க பார்த்தீங்களா. மறுபடியும் அவங்கள 2 பேரும் தனியாக அனுப்பி நீங்கள் போய் வீட்டை பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் எங்களுக்கு அந்த பிங்க் பெட்ரூம் வேணும் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டனா வெளியே வந்து ஆண்கள் டீம்லாம் பார்த்துக்கிட்டனா ஒரு இது போட்டாங்க, ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டு. நீங்கள் பிங்க் பெட்ரூம் எடுத்துக்கங்க, நாங்கள் நார்மலாகவே எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு வாரம் மட்டும் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த இது வரும்போது நாமினேஷன் வரும்போது பசங்களை யாருமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு இது ஒப்பந்தம் போட்டாங்க. அது வந்து பார்த்துக்கிட்டனா எல்லாருமே வந்ததுக்கப்புறம் போட்டுக்கணும், வரதுக்கு முன்னாடி போட்டாங்க. அது எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா பின்னாடி பூகம்பத்தை ஏற்படுத்தணும்னு தெரியல. பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு அக்ரிமெண்ட் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு. அடுத்தது நம்ம முத்துக்குமரன். இவர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வச்சுப்பார் போல். சின்னதாக யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு பாரு. பார்ப்போம். யூடியூப்பர்னாலே கொஞ்சம் நல்லா கேள்வி கேட்பான்னு நினைக்கிறேன். இவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நிறையா பேர் இன்டர்வியூவும் பண்ணியிருக்கா. அப்படி நிறைய இதில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் எதிர்பார்க்க விட்டுண்டு பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஜாக்குலின். என்னடா அது வரதெல்லாமே விஜய் டிவி ப்ராடக்டாகவே வருது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிற மாதிரி விஜய் டிவி ப்ராடக்டாகவே வந்து பார்த்தா தூக்கி கொடுத்தா நம்பிக்கை தோணுது. ஏன்னா மேக்ஸிமம் இதிலே பார்த்துக்கிட்ட ஒரு 6-7 பேர் வந்து பார்த்துக்கிட்டனா விஜய் டிவி ப்ராடக்டாக தான் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஜாக்குலின் வந்து பார்த்துக்கிட்டனா வந்ததுலேருந்து வளவலன்னு பேசினே உட்காந்துருக்குது. இதை வந்து பார்த்துக்கிட்டனா எப்படியும் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு 60 நாள் தாக்கு பிடிச்சி ஜாக்குலின். 60 நாளுக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டனா ஜாக்குலின் இருக்குமாங்கிறது தெரியல. இந்த அளவுக்கு பேசினா வச்சுக்கலேன் கண்டிப்பாக அனுப்பி விட்ருவாங்க. ஜாக்குலின், நீங்கள் வாயை குறைச்சிக்கிட்டு உங்களோட செயலை நீங்கள் வேலையை காட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டனா நீங்கள் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா உண்டு. பார்ப்போம். உங்களை நாங்கள் வந்து பார்த்தா கலக்க போது யாரெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய பெஸ்ட்டு ஆங்கராக நான் வந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தா நீங்கள் பெஸ்ட்டாக வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எனிவே கண்டஸ்டன், இன்னிலேருந்து நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா மிகப்பெரிய ஒரு இது வந்து பார்த்துக்கிட்டேன் எனக்கு கிடச்சிருக்குது. என்னோடய சேனலை ப்ரமோட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எனக்கு நீங்கள் பண்ணக்கூடியதில் ஒன்றே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நாளையிலேருந்து உங்களுக்கு டே 1லேருந்து கண்டிப்பாக வீடியோஸ் வரும். பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட பார்த்து வீடியோஸும் வரும். அதுவும் போல் மூவிஸ் ரிவ்யூவும் வரும். கண்டிப்பாக என்னால் ஆனதான் நான் சிறப்பாக செம்மையாக சீரும் சிறப்பாக சமைவேன். உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.